முதலாளி முதலாளி என்னாச்சு? முதலாளி ஐயோ என்னாச்சு? எங்க ஸ்ருதி கிக்கி மான்சி மான்சி எந்த குப்பை தொட்டியில போட்ட? சொல்ல மான்சி, என் கிக்கி எந்த குப்பை தொட்டியில போட்ட? ஏய் இப்ப சொல்ல போறியா இல்லையா? சந்திரா என்னாச்சு? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? அம்மா என் கிக்கிய இந்த மான்சி குப்பை தொட்டியில போட்டாமா. அது எனக்கு வேணும், அது இல்லனா என்னால முடியாதுமா. சந்திரா சந்திரா ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன்பா டென்ஷன் ஆகுற? அந்த பால் இல்லன்னா நம்ம வேற வாங்கிக்கலாமே. எது சின்ன விஷயம்? என் கிக்கி உங்க எல்லாருக்கும் சின்ன விஷயமா? நோ, எனக்கு வேற எந்த புது பால் வேணாம், எனக்கு கிக்கி மட்டும் தான் வேணும். கிக்கி. சந்திரா சந்திரா முதலாளி காலையில கார்ப்பரேஷன்ல இருந்து வந்து குப்பை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ, அப்ப என் கிக்கி இல்லாம நான் வர மாட்டேன். நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். சந்திரா 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 எங்கடா போற? அம்மா நான் போய் என் கிக்கிய பாத்துட்டு வந்துறேம்மா. எங்க தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துறேம்மா. அத எங்கன்னு தேடுவ? அதெல்லாம் நான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரேம்மா. நீங்க தயவு செஞ்சு உள்ள போங்கம்மா ப்ளீஸ். சொல்றது கேளுடா. You don't worry. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. இன்னைக்கு சூர்யாவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். நீ கொஞ்சம் பொறுமையா இருடா. ஐயோ, இன்னைக்கு எந்த ப்ராப்ளமும் வேணாம், நான் சொல்றது கேளுடா. ஐயோ அம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கறேம்மா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. தயவு செஞ்சு உள்ள போங்கம்மா, நான் பாத்துக்கறேன். கிக்கி. சந்திரா நான் சொல்றது கேளுப்பா. நல்ல பையன்ல, நான் சொல்றது கேளு. சந்திரா சந்திரா என்ன மான்சி நீ ஏன் அவங்கிட்ட கேட்காம அந்த பாலை தூக்கி போட்ட? மாமின்லா, நானே பயங்கர மூட் அவுட்ல இருக்கேன். என்கிட்ட எதையுமே கேட்காதீங்க. அப்புறம் நான் அப்படி பேசினேன் இப்படி பேசினேன்னு திரும்ப சொல்லாதீங்க. ஜஸ்ட் லீவ் மீ அலோன். என்ன மான்சி இதெல்லாம்? நீ அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கூடாதா? இன்னைக்குன்னு பார்த்தா இப்படி எல்லாம் நடக்கணும்? சூர்யாவுக்கு இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாளுமா. ஸ்டாப் இட் மாமின்லா. இந்த சந்திரா அவ்வளவு டிஸ்டர்ப்ட் ஆயிருக்கான். அத பத்தி என்ன ஏதுன்னு ஒண்ணும் கேக்கல. நீங்க சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சந்திரா மேல அக்கறையே கிடையாதா? அவன் உங்க பையன் தானே? இல்ல யார்கிட்டயாவது விலைக்கு வாங்கிட்டு வந்தீங்களா? மாசி எனஃப் மாமின்லா, எனஃப். நானும் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சந்திரானா நீங்க நடந்துக்கிற விதமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. டோன்ட் சே நோ மாமின்லா. மான்சி அவனும் என் பையன்தான். நான் ஏமா அவங்கிட்ட அப்படி நடந்துக்க போறேன்? இத பாரு, நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு எல்லார் மேலயும் எரிஞ்சு எரிஞ்சு விழாத. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசு. இத பாரு, உன்னுடைய கோபம் குடும்பத்துக்கு ஆகாதுமா. அம்மா என்னாச்சு? ஏன் எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஏன்னா இட்ஸ் a fake bro in law. அதான் இங்க நிக்கிறோம். ஆமா, உங்களுக்கு என்னமோ இன்னைக்கு ஸ்பெஷல் டேவாமே. உங்களை மூட் அவுட் பண்ணா மாமின் லாவுக்கு கோபம் வரும். மத்தபடி சந்திரா எங்க தொலைஞ்சு போனா யாருக்கு என்ன அக்கறை? மான்சி தேவையில்லாம பேசாத. சந்திரா பத்தி பேசினாலே உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் தானே. அதான் கிளியரா சொல்லிட்டீங்களே மாமின்லோ. இன்னைக்கு ப்ரோயின்லோக்கு ஸ்பெஷல் டே. மத்த யார பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லன்னு நான் எப்பமா அப்படி சொன்னேன்? நீங்க சொன்னதுக்கு அதுதான் அர்த்தம் மாமின்லோ. அண்ணி கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க. சந்திரா எங்க? சந்திராவா? அவன் எங்க போனா இங்க யாருக்கு என்ன? எல்லாம் வெறுத்து போச்சு ப்ரோயின்லோ. நாங்க இங்க இருக்கிறது யாருக்குமே ஒரு மேட்டரே இல்ல. நீங்க சிரிச்சா நாங்களும் சிரிக்கணும், நீங்க வருத்தப்பட்டா நாங்களும் வருத்தப்படணும். I'm tired of this ப்ரோயின்லோ. Just leave it. சொல்லுங்க முதலாளி. சுபு, ஒரு சந்தோஷமான விஷயம். அனுவுக்கு ஒரு வரன் சொல்லியிருந்தல்ல, அதான் சுபு எங்க சொந்தக்கார பையன். அவங்க கிட்ட பேசிட்டேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அனுவை பொண்ணு பார்க்க வரதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் முதலாளி. அவங்க வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவங்கள ஃபோன் பண்ணிட்டு வர சொல்றீங்களா? அதெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு தான் வருவாங்க சுபு. சுபு சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுங்க. அதுக்கு என்ன முதலாளி, போட்டா போச்சு சீக்கிரமா. தேங்க்ஸ் முதலாளி.
ஆனா எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க அப்பா கிட்ட ஒரு சாதாரண ஆளா பேச வராரு. நிஜமாவே சூர்யா சார் ஒரு ஜெம்டி. ஆமாண்டி, அவருக்கு இருக்க சொத்துக்கு அவரு யார வேணா அவரை பார்க்க வர வைக்கலாம். ஆனா சூர்யா சார் டவுன் டு எர்த் பர்சன். நீ நிஜமாவே கொடுத்து வச்சவானோ. இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும் ரம்யா. ஒரு பக்கம் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு தோணுது, ஆனா இன்னொரு பக்கம் கொஞ்சம் டென்ஷனாவே இருக்கு. ஏய், ஏன்டி இவ்ளோ டென்ஷன் ஆற? அப்படி ஏதாவது ப்ராப்ளம்னா சூர்யா சார் கண்டிப்பா பாத்து பாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ தைரியமா இருடி. ஆல் தி பெஸ்ட் அனு. தேங்க்ஸ் ரம்யா. அண்ணி, சந்திரா எங்க போயிருக்கான்? ஐயோ, என்ன ப்ரோ இன்லோ? மாம் இன்லோக்கு கோவம் வந்துற போகுது. உங்க ஸ்பெஷல் டே வேஸ்ட் ஆயிட போகுது ப்ரோ இன்லோ. நீங்க போங்க. மான்சி, அவன் இப்பதான் வந்திருக்கான். என்ன விஷயம்னு அவனுக்கு சொன்னதானே தெரியும். அம்மா, நீங்களாவது சொல்லுங்க, சந்திராவுக்கு என்னாச்சு? அது ஒரு சின்ன விஷயம் சூர்யா, நீ கிளம்பு. இன்னைக்கு உனக்கு இம்பார்ட்டன்டான நாள். இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாவ் வாவ், சூப்பர் மாமிங்லோ. சந்திராவுக்கு என்னன்னாலும் அது சின்ன விஷயம். ஆனா ப்ரோயின்லாவுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் டே. வாவ், சூப்பர். சூர்யா, ஒண்ணும் இல்லாத விஷயத்தை இவ வேணும்னே பெருசு பண்றா. சந்திராவோட ஃபுட்பால இவ குப்பை தொட்டில போட்டுட்டா. இப்போ அவன் அந்த பாலை தேடிட்டு போயிருக்கான். இவ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அவனை திட்டினா ஆச்சா? சந்திரா என்ன சின்ன குழந்தையா? இவ இவ்ளோ பயப்படுறா? அவன் பத்திரமா வந்துருவான். நீ கிளம்பு. இல்லம்மா அண்ணி, நான் சந்திராவோட வரேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு சந்திராவும் ரொம்ப முக்கியம்தான். நில்லு சூர்யா, நான் அவ்ளோ சொல்றேன், நீ கேட்க மாட்டியா? முதல்ல நீ போய் உன் வேலையை பாரு. இல்லம்மா, சந்திரா பாவம்மா. ஐம் சாரிம்மா. இப்ப உனக்கு சந்தோஷமா மான்சி? எனக்கு சந்தோஷம். எப்போ நீங்க சந்திராவையும் ப்ரோயின்லாவையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றீங்களோ அப்பதான் மாமின்லோ. தேவநந்தினி சாரில நீ சூப்பரா இருக்கானு. சூர்யா சார் எனக்குன்னு எடுத்து வச்ச சாரி என்னைக்கும் என்கிட்ட வந்திருக்க வேண்டியது. ஆனா இப்போதான் அதுக்கான டைம் வந்திருக்கு. இந்த பர்த்டே தான் என் வாழ்க்கையிலே பெஸ்ட் பர்த்டேன்னு தோணுது ரம்யா. சரிடி, எப்ப வேணா உன் ஆள் வந்துருவாரு. வா. சூர்யா சார் வரப்போ என்ன இந்த சாலையில பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? என்கிட்ட கேட்டா அதான் அவரே வர போறாருல, அவர்கிட்ட போய் கேளு. அதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட பேசணும். சீக்கிரம் பேசடி, என்னாலயே சஸ்பென்ஸ் தாங்க முடியல. ஏய், உட்காரு உட்காரு உட்காரு, ஒரு நிமிஷம் உட்காரு. என்னடி நீயும் எங்க அம்மா மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்ட? என் கண்ணே பற்றும் போல இருக்கானு. ரம்யா, எல்லா விஷயத்துலயும் நீ என் கூடவே இருக்க. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நோ ஃபார்மாலிட்டிஸ். ஆக்சுவலி உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் தாண்டி கொடுத்து வச்சிருக்கணும். என் அம்மாவும் மாமாவும் எவ்வளவு ப்ராப்ளம் பண்ணாலும் அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எப்பவுமே என் கூடவே பழகுற பாத்தியா? அதுக்காக நோ மோர் ஃபார்மாலிட்டிஸ்.
இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கிட்ட நம்ம லவ் விஷயம் பேசணும்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தா. நான் வருவேன்னு நீ ஏன் கெஸ் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும். அனு, எனக்காக நீ அங்க ரொம்ப எக்ஸைட்டடா காத்துக்கிட்டு இருப்ப. பட் என்னால இப்ப வர முடியாது. சாரி அனு, ரியலி சாரி. புஷ்பா, அனு எங்க? ரம்யா வீட்டுக்கு ட்ரெஸ் மாத்த போயிருக்கா. ஏய், இன்னைக்கு அனுவோட பர்த்டே, அதுமா ஸ்பெஷலா என்ன சமையல் பண்ணிருக்கேன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. முதல்ல ஏதாவது பண்ணிருக்கியா இல்லையா நீ? உனக்கு பாயசம் இருக்கு சுப்பு, பறக்காத. எதுக்கு இப்ப கதவை தாப்பால் போட்டு வச்சிருக்க? அனுவா தான் இருக்கும், போய் தொற. ஐயய்ய, சாப்பாடு கொடுக்கலன்னா அப்படியே பறக்குறிய நீ. நீங்க சுப்பிரமணியம் தானே? இது புஷ்பா வீடு தானே? ஆமா. நீங்க உள்ள வாங்க முதல்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க கடை முதலாளி ஜனாத்தனோட சொந்தக்காரங்க நாங்க. உங்க பொண்ணை பாத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். உங்க பையன் பேரு அஸ்வின் தானே? அதேதான். அஸ்வினோட அப்பா அம்மா நாங்க தான். சம்பந்தி அம்மா மாப்பிள்ளை பேரு மட்டும் கரெக்டா சொல்றாங்களே. நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. போன் பண்ணிட்டு தான் வருவீங்கன்னு கடை முதலாளி சொன்னாரு. யாராவது போன் பண்ணிட்டு பொண்ணு பக்கம் வருவாங்களா? சர்ப்ரைஸா வந்தாதான் பொண்ணு எப்படி வீடு எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். என்னங்க சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷம். இருங்க, குடிக்க தண்ணி தரேன். உங்க பையன் வரலையா? வந்துருவான். ரொம்ப பிஸியா இருக்கான். நீங்க போங்கப்பான்னா சீக்கிரம் வந்துருவான். ஓ, அப்படியா? போதுங்களா? பொண்ணு பேரு அனுதானே? ஆமாங்க. சரி, பொண்ணை வர சொல்லுங்க பாப்போம். அவ ஃப்ரெண்டு வீட்ல தான் இருக்கா. இதோ வர சொல்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. பக்கத்துல தான், வந்துருவா. யாரோ உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க போலானோ. யாரோனா தெரியலடி. நான் கூட முதல்ல சூரிய சாரோன்னு நினைச்சேன். ஆனா அவர் குரல் மாதிரியே தெரியலானோ. ரம்யா, அனு கொஞ்சம் சீக்கிரம் வாடி. இருடி வரேன். அனு எங்கடி? கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வர சொல்லு. அனு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா ஆண்டி. எவ்வளவு நேரம் ட்ரெஸ் பண்ணுவா? அவளை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. சீக்கிரம் அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. ரொம்ப லேட் பண்ணிடாதீங்கடி. வர. என்னடி அனு இது? ஒண்ணுமே புரியல ரம்யா. நாம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குது. உங்க அம்மா உன்னை வர சொல்றாங்க, நீ முதல்ல போ. மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஆசை ஆசையா சாரிய உடுத்திக்கிட்டது யாரும் வந்து பாக்குறதுக்கு இல்ல. இன்னைக்கு என் பர்த்டே வேற. நான் சூரிய சார பார்த்த பின்னாடிதான் யாரையும் பாப்பேன். லூஸ் மாதிரி பேசாதடி. உன் அப்பா அம்மா எல்லாருமே அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கட்டும், என்ன ஆனாலும் நான் போக மாட்டேன். சூரிய சார் முதல்ல வருவாரு அனு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயம் வருவாரு. எதுக்கும் கொஞ்சம் போன் பண்ணி பாருடி. அதெல்லாம் வேண்டாம். யோ ப்ளீஸ் அனு, கொஞ்சம் போன் பண்ணி பாருடி. எனக்காக பண்ணுடி. இந்தா பண்ணுடி. இந்தா. அண்ணே, அண்ணே, எங்க வீடு தேர்ட் மெயின் ரோட்ல இருக்குண்ணே. அங்க இருக்கிற குப்பையெல்லாம் யாரும் இங்க எடுத்துட்டு வந்து போட்டாங்கண்ணே. அண்ணே, உங்களதான், உங்களுக்கு தெரியுமா? அண்ணே, உங்களை தான் கேக்குறேன். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏன் பதில் சொல்லாம இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்கண்ணே. என் கிக்கி வேணும்ண்ணே.
குப்பையோட சேர்த்து என் கிக்கி இங்க கொண்டு வந்துட்டாங்கண்ணே. கிக்கினா நாயா சார்? நோ 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 நோ, இட்ஸ் a ball, இட்ஸ் a ball, football, my football சார். பந்தா ஐயா? சார் சார் சார், நீங்க பாத்தீங்களா சார்? கிக்கி சார், என் கிக்கி சார், எனக்கு வேணும் சார், என் கிக்கி எனக்கு வேணும் சார். சார் சார், என்ன விஷயம்? பொறுமையா சொல்லுங்க, பயப்படாதீங்க சார். என்னோட கிக்கி சார், இட்ஸ் a football. அது தெரியாம குப்பை தொட்டியில எங்க வீட்டுல போட்டாங்க. அத உங்க ஆளுங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க சார். அந்த ஃபுட்பால் இப்ப எனக்கு வேணும் சார். அது என்னோட பொக்கிஷம் சார். பொக்கிஷம்னா தங்கமா? தங்கம் இல்ல சார், அதுக்கும் மேல சார். அது அது வந்து அது பொக்கிஷம் சார். அது பொக்கிஷம், என் சொத்து சார். அது சார், இவ்வளவு குப்பையில உங்க ஃபுட்பாலை எப்படி சார் தேடுறது? நோ 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 சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். இவ்வளவு குப்பை இருக்குது, அதுல பந்த எப்படி சார் தேடுறது? சார் சார், ஆமாடா, இது தேட முடியாதா, வேஸ்ட் சார். ப்ளீஸ் சார், என் கிக்கி சார். சார் 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 சார், இல்ல சார், உங்களுக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சந்திரா, என்னாச்சு சந்திரா? இங்க என்ன பண்ற? அண்ணா, என் கிக்கினே, என் கிக்கி. நான் தேடி தரேன் சந்திரா, யூ டோன்ட் வரி. வா, வீட்டுக்கு போலாம். இல்லண்ணே, என் கிக்கி இல்லாம நான் வர மாட்டேன். ஏன் மாஞ்சி இப்படி பண்ணா தெரியல. எனக்கு என் கிக்கி வேணும்னு. சந்திரா, இட்ஸ் ஓகே. நான் சொன்னா நீ நம்பவே மாட்டியா? நீ வீட்டுக்கு போகும்போது உன் கிக்கி வீட்டுல இருக்கும். வா போலாம். அண்ணே, நிஜமாவாண்ணே? நிச்சயம் இருக்கும். வா போலாம். வா. எங்களை பத்தி சொல்லிக்க பெருசா ஒன்னும் இல்ல. பையன் ஷிப்பிங் ஏஜென்சில இருக்கான். சொந்த வீடு, ஒரே பையன். வரதட்சணைன்னு நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல. கல்யாணத்தை மட்டும் சிறப்பா செஞ்சிருங்க போதும். முதல்ல பையனும் பொண்ணும் ஒருத்தர் பார்த்து பிடிச்சு போச்சுன்னா அப்புறம் மேற்கொண்டு நம்ம எல்லாத்தையும் பத்தியும் பேசலாமே. ஆனா பொண்ணை மட்டும் நீங்க கண்ணிலே காட்ட மாட்டேன்றீங்களே. இன்னும் உங்க பையனும் வரலையே. இப்ப வந்துருவான். இருங்க, என் பையனுக்கு நான் போன் பண்ணிடுறேன். போய் கூட்டு வா. இருங்க ஒரு நிமிஷம்.